சூடி புது தீ
வாழ்க வளர்க்க பல்லாண்டு. எங்கே போயிட்டு வர சொல்றீங்க? அவங்களுக்கு போக தெரியாதா? எது இல்ல அவங்களுக்கு போக தெரியாதா? ஒருவேளை நான் மறுபடியும் போய் பிடிச்சி விட போறீங்களா? ஒருவேளை நான் மறுபடியும் பிடிச்சு விடுவேன். என்ன மண்டகனமான பேச்சா இருக்கு? என்ன மண்டா? உங்களுக்கு மண்டகனமா எனக்கு மண்டகனமா? உங்களை போங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அவங்களே போதர் தெரிச்சு போயிடும். என்னுடைய பாட்டுக்கு அவங்க இசைக்கிறாங்க. இசைக்கிறவங்களுக்கு போக தெரியும். அதனால நீங்க என்ன பேசுறது? நான் நிறுத்தி விட்டு நீங்க போங்க. நீங்க அவங்களுக்கு என்ன காது செவிடா? பாடுவது மறுபடியும் அவங்க நினைக்கலாம். என்ன நினைக்கிறாங்க? போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆரம்பிக்கிறதுக்கு பினிஷிங் தெரியாதா? முடிவு தெரியும். அவங்க போவாங்க. இது தேவையில்லாத பேச்சு நினைக்கிறேன். தேவையற்ற பேச்சு. உனக்கு இது தேவையில்லாத பேச்சு. உங்களுக்கு இது தேவையில்லாத பேச்சு. எனக்கு தேவையான பேச்சு, உனக்கு இது தேவையில்லாத பேச்சு. செந்தலையில் அடிச்சா ஊழ மூக்கு வெளியில வந்துடும். என்னது? இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல நேரம். மிதுன ராசி பாக்குறேன். குத்து நமஸ்காரம். வந்தவங்களை வரவேற்க உனக்கு வைக்க தெரியும். நீ எல்லாம் ஆளுன்னு பேசுற. வந்தவங்க வந்த ஜோலியை மட்டும் பாருங்க. வந்த ஜோலியை மட்டும் பாருங்க. வந்த ஜோலியை நீ பார்க்க விடலையே. பார்க்க விடத்தானே செய்யற. அப்புறம் அடுத்தவங்களை போயிட்டு வாங்கன்னா அடுத்தவங்களே யார் இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பணம் பந்தியில குண்டியில இருக்கு. அங்கதான் விஷயம் இருக்கு. பணம் பந்தியிலே குணம் குப்பையில. அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பாடுனாலும் தெரியுமா? இல்ல என்ன பொருள்ங்கிற தெரியுமா? இந்த பாட்டுக்கு பொருள் தெரியாம இருக்காங்க. என்ன பையனை கூப்பிட்டு கேட்டா சொல்லிடுவேன். என்ன பொருள் சொல்லியா? பணம் பந்தியில குணம் குப்பையில. என்ன காசை முன்னுக்கு வச்சாங்க, கடவுளை பின்னுக்கு வச்சு. சரி, அதைத்தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. சரி, அத பணம் பந்தியில குணம் குப்பையில எதுக்கு சொன்ன? பணம் பந்தியில. எப்படி பணம் என்ன? பணம் பந்தியிலே அப்படின்னு சொன்னா அதனுடைய சிறப்பு வேறு, பொருளே வேறு. என்ன சிறப்பு வேறு? திருமணம் பண்ற, திருமணம் பண்ண உடனேயே என்ன பண்றோம்? நம்ம தாலி கட்டி முடிச்ச உடனே சாந்தி முகூர்த்தம் கொண்டாடுவாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம திருமணம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு அனுப்பாங்க. அதில் திருமணம் முடிந்தவுடன் வந்து சரத்துக்கு வந்திருக்கக்கூடிய திருமண விழாவுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு விடுவாங்க. அந்த சாப்பாட்டை போட்டு முடிச்சு கூட முடித்த உடனே இலையெல்லாம் எங்க போடுவோம்? இலையெல்லாம் குப்பை தொட்டில. அங்க என்ன நிக்கும்? குப்பை குணம் நிக்கும். அந்த குப்பை தொட்டில என்ன நிக்கும்? நாய். இந்த நாய் நிக்கும்ல. இந்த நாய் நிக்கல, அப்புறம் இந்த நாய் நிக்காது. இதான தலைவர் நாய். அப்ப பணம் பந்தியிலே குண குப்பையிலே அப்படின்னா அந்த குப்பையில இருக்கக்கூடிய இந்த நாயுடைய குணம் தெரிஞ்சு போன்னு சொல்ல வர்றேன். என்ன நாய் சொல்லுதோ? தலைவர் நாய் நிக்கையில தொண்டர் நாய் நிக்கத்தான் செய்யும். என்ன நீ சொல்றது யாருக்காவது புரியாதயா? பணம் பந்தியில குண குப்பையில இலதாயா குப்பையில. அந்த இலைய போடுறப்ப அங்க என்ன நிக்குன்னு சொல்றேன். அது நிக்கிறத அதனுடைய இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னையா? பணம் பந்தியில குணம் குப்பையில. அது என்ன அர்த்தம்? அதை சொல்லாம நாயை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. என்ன பணம் பந்தியில நான் செலவு பண்றேன், திருமணம் பண்ணி செலவு பண்றேன், செலவு பண்ணி விருந்து வைக்கிறேன். விருந்து வச்சோடனே சாப்பிடுறாங்க. மக்கள் சாப்பிட்ட உடனே அந்த இலைய கொண்டு குப்பையில போடுறாங்க. அந்த குப்பையில நாய் நிக்குது. அந்த நாயினுடைய கூட நாய் மட்டும் நிக்காது. இன்னைக்கு தெரிஞ்சது நீங்க அவ்வளவுதான். பூரா மனுஷன் நின்றுகிட்டு இருக்கேன். அந்த சோறு கிடைக்காம நாய் போயிருச்சு. நாய்க்கு பூரா பிரியாணியை போடுறேன், சொல்றேன், பிஸ்கட்டை போடுறேன். இல்ல நீ சரியா சொன்னேன். மனிதனை எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழ வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியல. மனுஷனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியல. என்ன தெரியல? நல்ல பகுத்தறிவு கடைசியில கொடுத்த மனுஷனுக்கு மனுஷனா வாழ தெரியல. அதான் சொன்னேன், பகுத்தறிவுன்னு இருக்குல்ல. இது அக்கா, இது அம்மா, இது அண்ணே, இது சித்தப்பாட்டு இந்த வாழ. ஏன்னா மனுஷனுக்கு பேர் வைக்கிறான், நாய் மாதிரி நிக்கிறான், மாடு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறான். ஆனா நாய்க்கு பேரு வைக்கிறான். வாடா வெள்ளச்சாமி, வாடா 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 சண்முகராசா, வாடா வாடா சாப்பிடுறேன், வாடா வாடா. நான் அதெல்லாம் தமிழ்நாட்டு பேரியா. இப்ப எல்லாம் வெளிநாட்டு பேர் வைக்கிறாங்க. ஜிம்மி, ஜாக்கி. அந்த நாய்க்கு பேரு ஜிம்மி. எல்லாம் உன்ன மாதிரி ஆள் இருக்கிறதே தமிழ் இனமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்ல உருவாக்குறது இந்த கோமாளி தாயா. உன்னை மாதிரி ஆத்தாய் அழிக்கிறேன். எப்படி சொல்ற நீ? பொம்பளையில கூட்டி வச்சு ஆசிரமம் வச்சு குத்து குத்துன்னு குத்துறாங்க. நான் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, 3 ஆசையும் வருத்தவேன். எந்த ஆசை எனக்கு கிடையாது. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். மேலூரா? ஆமா. வச்சுல மேலூர்னா அந்த ஒரு பருத்தி பால் கடை வச்சிருக்காரு. முனியாண்டி பையனு. அதெல்லாம் விதலம் சுதலம் தருதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் பூலோகம் பொருளோகம் சரலோகம் சத்தியலோகம் ஆலோகம் தேவனம் என்று சொல்லக்கூடிய 14 உலகம். இந்த சிட்டை இந்த கடையில் இந்த சாமான் எல்லாம் எங்க விற்கிறது? அதெல்லாம் விதலை சுதலை இதெல்லாம் உள்ள சிட்டை போடுற முட்டா உலகம், எழு கீழ் உலகம். முட்டா பையன் முட்டா சாமி. தாயினுடைய கருவறையில் முட்டி முட்டி ஒருவன் பிறப்புதனால் முட்டு நின்றாத்தான் ஆளு. முட்டி
இருக்குல்ல? அம்மா முட்டி நிக்குதா? முட்டி நிக்காது, முட்டு முட்டு இருக்குல்ல? இருக்கு. என்ன என்னை கேட்கலாம் நினைக்கிறேன்? இல்ல ஈழ கீழே 7 உலகம் மேல 7 உலகம். அப்ப மேலவத்தை சுருக்கி மேலூர் மேலூர் சொல்றோம்ல, பூலகத்தை சுருக்கி எப்படி சொல்லுவீங்க? பூலூர். எதை சுருக்கணும் எதை சுருக்க கூடாது கணக்கு இருக்குல்ல? எதை நீட்டணும் எதை நீட்டக்கூடாது இருக்குல்ல? ஏன்னா சுருங்க சொல்லி புரிய வைக்கிறது விளங்க வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு அங்காடிக்கு போறோம். ஆமா. அங்காடியில மண் எண்ணெய் அப்படிங்கறதே மானா எண்ணெய், கடலை எண்ணெய், காணா எண்ணெய், உளுந்தம் பருப்பு, பூப்பருப்பு இருக்குல்ல? தூப்பருப்பு, தூரம் பருப்பு, பாப்பருப்பு, பச்சை பருப்பு இருக்குல்ல? காப்பருப்பு, கடலை பருப்பு, கோ பருப்பு இருக்குல்ல? இருக்குல்ல? இப்ப பொதுவா சுருக்குறேன்னு சொல்லி மனுஷன் பருப்பை மட்டும் சுருக்கல, வாழ்க்கையே சுருக்கு. கோயம்புத்தூர கோவை இருக்குல்ல? திருச்சிராப்பள்ளியே திருச்சி, தஞ்சாவூர தஞ்சை ஆக்கிட்டேன், மன்னார்குடிய மண்ணை இருக்குல்ல? அதனால சண்முகராசாவை சானா மூணாண்டு ஆக்கிட்டேன், சுப்பிரமணிய சூனா பானா ஆக்கிட்டேன். அது என்ன சூனா மானான்னு வரணும்? ஆமா, சுப்பிரமணியன் வரணும். அது என்ன சூனா பானான்னா? அவங்களுக்கு அப்படித்தான் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்க கூடாது. என்ன சொல்றத கூட தெளிவா சொல்லணும். பேரு நாரதர். இங்க வாயா நாய் வதரா நாயே, அடா முட்டா பையல காது உனக்கு சிவடாடா. நீங்க தான் சொன்னீங்க. என்ன என்னைக்கு இல்லாம உங்க முகத்துல இன்னைக்கு தவக்கலை ஓடுது? தவக்கலை ஓடல, நண்டு ஓடுது. தவக்கலை ஓடுகிறது. தவக்கலை, தவம் கலை. ஆமா, பிடிச்சு சொல்லுங்க. தவக்கலை ஓடுதுன்னா கம்பெடுத்து அடிக்க போறாங்க மூஞ்சில. வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை. நாரத மகிழ்ச்சி. உங்களுக்கு தொழில் கலகம் செய்கிறது. நல்லா இருக்கிற ஊர்கள்ல சண்டை இழுத்து விட்டு போறது. சண்டை இழுத்துட்டு போறதா? கலகம். நாராயண நாராயண. கால்வத்தா கழகம் நாள் கடந்த நன்மை நாலு கழகம் நன்மை முடியும். கழகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். அதில் வீண் கழகம், விவரமான கழகம், வேண்டாத கழகம் என்று உண்டு. அது எனது கழகம் விவரமான கழகம் ஆகவேதான். வாதுக்கு சண்டைக்கு போவார், வருவார், வழக்குரைப்பார், தினம் தேடி மாது கொண்டளித்து மயங்கிடுவார். ஏதுக்கு இவர் பிறந்தார், இறைவா கட்சிகள் என்றபடி துர்க்கலகமாக இல்லாமல் நன்மைகள் நடக்க நற்கலகம் செய்வோம். இந்த நாவலையா ஆரம்ப கலகம், முடிவில் நன்மை. மூத்தோர் சொல் வாக்கு முதி நெல்லிக்காயும் துவக்கும் பின்னாடியில இடிக்கும். ஆரம்பத்துல நெல்லிக்காயை சாப்பிடையில துவர்க்கத்தான். கொஞ்சம் எச்சில் பட்ட உடனே, அந்த தண்ணி பட்ட உடனே இனிக்கும். உங்க கழகம் முதல்ல சண்டையில கத்தி கழகம் கடைசி, அதாவது ஆரம்பத்தில் கழகம் மாதிரி ஆரம்பித்து முடிவுல நல்லமாக முடியும். அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து சண்டை போட்டா, நாங்கெல்லாம் புத்தினால சண்டை போடுவோம். நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா, நாங்க என்னது அரிவாள், நீங்கள் ஆயுதம், நாங்கள் சொல்லலாம். நீங்க அறிவால சண்டை. நாங்க கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டா, நாங்கள் தெம்பான். கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா, நாங்கள் சொன்னால். அப்ப உங்களையும் சுருக்கமா சொல்லலாம். நீங்க தான் ஊனா என் சூனா, போனா நானா தோனா. சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா அப்படி சொல்லுங்க. உலகம் சுற்றும் பொதுநல தொண்டன் இருக்குல்ல? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் யாரு தெரியுமா? யாரு? அள்ளி நகரத்துக்கு நான் ஒரு மூணா பூனா. ஓஹோ, முக்கிய புள்ளி. அப்படி சொல்லியா? நீங்க ஒரு கேனா பூனா. டேய், கேட்டு புரிஞ்சு பேசக்கூடியவன். உங்க அப்பா வேறு பிரம்மா. பிரம்மா தெரியுமா? தெரியும். எங்க பாத்திருக்கீங்க? ஐயர் பங்களாவில் பார்த்தேன், மதுரையில. ஐயர் பங்களாவுக்கும் எங்க அப்பாவுக்கு என்னடா சம்பந்தம்? ஐரமீன் சாப்பிட்டாரு ஒரு ஹோட்டல். முட்டா பையல நாங்கெல்லாம் சோத்தையே திங்காதாள்றா. பிய திம்பையில காற்றை புசிக்கக்கூடியவர்கள். காற்றையா? ஆமா. அபானம் உபானம் சுபானம் சொல்லக்கூடிய 10 வகையான காற்றை புசிக்கக்கூடியவர்கள். சாப்பாடே கிடையாது. அப்புறம் பிய திண்டாப்புல ஹோட்டல்ல திண்டீங்க. அது ஹோட்டல்ல சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடலையா? அது தங்கமணிடா சாப்பிட்டது. தங்கமணியா? இந்த இடத்துல நான் இது யாரு தொங்குற மணியா? இந்த இடத்துல நான் நாரதராக வேடம் தாங்கி வந்திருக்கிறேன் அல்லவா? இருக்கட்டு சாமி. அப்ப காற்றை உணவாக சொல்றீங்க. ஆமா. அப்ப உங்க அப்பாவுக்கு தொழில் படைக்கிறது, சிருஷ்டிகர்த்தா. ஆமா. இப்ப விண்ணை படைச்சது என் தந்தை, மண்ணை படைச்சது என் தந்தை பிரம்மா, புல்லை படைச்சது. சுருக்கமாக சொன்னார், பராபரத்தில் பரம், பரத்தில் சிவம், சிவத்தில் சக்தி, சக்தியில் நாதம், நாதத்தில் வந்து விந்துவில் சதாசம், சதாசத்தில் எத்திரன், ருத்திரனில் விஷ்ணு, விஷ்ணு பிரமன், பிரமனில் ஆகாயம், ஆகாயத்தில் வாயு, வாயுவில் தெய்வம், தேவியில் அப்ப இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளை படைப்பது என் தந்தை பிரம்மா. 84 லட்சம் ஜீவ வேதங்களை படைச்சது உங்கள் தந்தை. எல்லாத்தையும் உங்க அப்பா படிச்சாருல. எங்க அப்பா படிச்சது யாரு? என்ன இப்படி சந்தேகம் வந்துருச்சு உங்களுக்கு? உங்க அவருடைய தந்தை படித்தது என் தந்தை பிரமாதையா. எங்க அம்மாவா? அதுவும் என் தந்தை பிரமாதான். இப்ப என்னையா? என் தந்தை தான் ஐயா. அப்ப எங்க அப்பா திருப்பவன் சந்தைக்கு போயிட்டானா? நாராயணா நாராயணா,
இப்படி சந்தேகம் வரலாமா உனக்கு? இருவர் மண் சேர்க்கிறேன் ஒருவர் ஒண்ணு ஈரைந்து மாதமாயிட்டு சுலை அருமையாக இருப்போம் அந்த சுலை அரை காசுக்கும் ஆகாது என்ற ஆடாய் பாம்பே. உன்னுடைய தந்தையால் உன்னுடைய தாய் வயிற்றில் உடல் உருவாக அதற்கு உயிர் கொடுப்பது என் தந்தை பிரமா. வேலிருந்து செய்யது எங்க அதுதான் சொன்னா இருவர் மண் சேர்த்து ஒருவர் ஒண்ணு ஈரைந்து மாதம் வைத்து சுலை அருமையாக இருப்போம் அந்த சுலை அரை காசுக்கும் ஆகாது என்ற ஆடாய் பாம்பே. கலையரங்கத்துக்கு மேலையா? கலையரங்கத்துக்கு மேல தேவலோகத்துல இல்லையா? அங்க இருந்து எவ்வளவு நீளம் தொங்கும்? பெருசு இல்ல. என்ன புடிச்சு பாத்தீங்களா? மனசு பெருசு இல்லையா? மனசு பெருசு. அப்ப கீழ இருந்து எங்க அப்பா செய்யறாரு? ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு செய்யறாங்க. சேர்ந்துக்கிட்டு கூட்டுறவே நாட்டு உயர்வு. கூட்டுறவே நாட்டு உயர்வு. நாட்டுக்கு உயர்வு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஊர் கூடினால் தேர் இருக்கலாம். ஆமா, அது மாதிரி ரெண்டு ஒரு குழந்தை உருவாகணும்னா ரெண்டு பேர். ஆமா ஆமா, ரெண்டு பேர் சேர. அப்ப எங்க அம்மாங்கிறது நில மாதிரி. ஆமா, இதுல உழுது தண்ணி வாய்ச்சறது யாரு? தந்தை பிரமா. என் தந்தை உழுது தண்ணி வாய்ச்சி உரம் போட்டு அந்த வரப்பு வெட்டி இந்த தண்ணியை ஒழுங்கா பாய்ச்சறது எங்க அப்பா. சரி, விதை ஓடுறது எங்க அப்பா. உங்க அப்பதான் விதை ஓடுறாரு. ஆமா, உடலை கொடுப்பது எங்கப்பா, உயிரை கொடுப்பது உங்க அப்பா. இப்ப எங்க வீட்டுல உங்க அப்பா விதை ஓட்டாரு. நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தை. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கல்யாணம் ஆகி புருஷனு கொண்டாட்டி குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் ஏன்னா ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்திற்கு 2, ஒரு மாதத்திற்கு 2, ஒரு வருடத்திற்கு 2 என்ற கணக்கு இருக்குது. 2 வச்சுக்க. 2 சாப்பிட்டா 10 மாசம். 2 என்னையா? ஏண்டா ஒரு நாளைக்கு 2 அப்படி சொன்னா இவன் 2 பத்தாது. நான் எதை சொல்ற, நீ எதையா சொல்ற? நீ எதை சொல்றியா? என்ன மனப்பிராந்தில நீங்க என்ன சிந்தி பீரா இருக்கீங்களே, விஸ்கின்னு பேசுறீங்க. நீங்க உண்மை கஞ்சா வீரராம்ல, தொழில் தூள் கலப்புறீங்கள. எங்க தொட்டாலும் நீ வருவங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 என்ன சாமி? அதைய காலை மாலை 2 நேரம் மனம் கழிக்க வேண்டும். ஓ, வெளிக்கு போகணும். ஒரு வாரத்துக்கு 2னா தலையில் எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும். ஏன் வேற இடத்துல தேய்க்க கூடாதா? இது தலையில தையனா சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளுகினவன் ஏமா புனைய சொல்லும் என்று சொன்னான் வள்ளுவர். சனி நீர் ஆடு. அப்ப பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. சனிக்கிழமை புதன்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கணும். மாசம் 2 தன் மனைவியுடன் போகம் கொள்ள வேண்டும். 2 தடவையா? ஆமா. லூச்சி சாமி அவங்க ஓட்டம் பொழந்து விடுவேன். 15 நாளைக்கு ஒரு முறை கூட சொல்றேன். ஆமாப்பா. என்ன இந்த கோழி எதுக்கு? அப்பத்தையும் நான் போய் 15 நாளைக்கு என்னது 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 ஒன்னது இல்ல என்னது நெளிவாச்சிட்டு 15 நாளைக்கு ஒரு முறையா? அப்படி தையா இருக்கலே. அப்ப தைய உடல் கட்டுப்பாடா இருக்கு. என்ன சங்கடப்படுறிய? சங்கு பண்ற வேலையா இருக்கும். என்னது உடம்ப பார்த்து கண்ணையா ஆரோக்கியமா இருக்கணும். ஓ, 15 நாளைக்கு ஒரு முறை கணவன் மனைவியும் கூட. ஆமா ஆமா. அப்ப வருடத்திற்கு 2னா அது 6 மாதத்திற்கு ஒரு தடவை வேதிக்கு மாத்திரை சாப்பிடும். உடலை வளர்க்க குடலை கழுவுனேன். ஆமா, உடம்பை வளர்க்க உயிர் வளர்த்தேனே. இதெல்லாம் மனிதன் கடைபிடித்தால் 100 தாண்டி வாழலாம். கண்டிப்பாக வாழலாம். சாமி இருக்கட்டும். உங்க அம்மா பேரு கலைவாணி. கலைவாணி தம்பித்தலைமணி திருட்டுக்கு நவன் என்பது போல் நான் சொன்னதை முதலில் சரியாக கலை போடு. கலைவாணி, நாவடந்தை நாவக்கரசி, நாவிலாம் வாக்கு திருந்தேவி, பாரதி சரஸ்வதி என்று இன்னும் பல நாமங்களை கொண்டு எனதாய் பல பாவலர் நாவலர் அறிஞர் கலைஞர் ஆகியோருக்கு இலக்கண இலக்கிய நயத்தோடு பேசவும் எழுதவும் கவிகள் வழங்கி புகழ் பெறச் செய்தால் எப்படி தெரியுமா? தமிழ் செல்வியுடைய புத்தகம். உயிரெழுத்து 12, மையெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுதெழுத்து 1 ஆக மொத்தம் 247. காது தோது இது தட்டை இது தோதாது தூது இது தொத்திட்ட தூதத தாதத்தை திட்டத்தை இது தெத்திது தொத்திட்ட தோது நிதினால என்ன சொன்னாரா? காக்கை காகுகை கூகை காகாக்கை கோக்குக்கு காக்கைக்கு கொக்குக்கு கைகைக்கு கைகை காக்கா என்ற கவிகளோடு போடேன் தாய். நொக்கா நோத்தா நொம்பா நோத்தா நொக்கா மானமே நன்னா மனமேன் மனமன்னு மானமான் மன்னான் இளைஞான் மீனமா மான மினன்முன்னே உன்முன்னே நன்னினமான மணிமேடி மான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி ஆடர் என்ற அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவேன் என்று பாடியிருக்கார். காது இது தோது இது தட்டு இது தோதாது தூது இது தொத்திட்ட தூதத தாதத்தை திட்டிட்டது திதிது தெத்திது தொத்திட்டது திதினால ஒங்கு வள சமயவளம் அதிகலாம் ஒங்கு ஒங்கு கங்குகரை காணாத கடலே அன்ப தங்களில் பரப்பிய நடிக்கின்ற தருவே பூந்தாடம் என்று பாடியிருக்காங்க. கார 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 காவல்
புலிகாவன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மறங்கு ஸ்ரீ ராம 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 நாமம் என்று நாம என்று சொல்லிட்டாங்க. மாலைப்பி மாலைப்பி பேலா விட்டால் சாமத்துப்பி தட்டி எழுப்பி விடும்டாரு. இனிய உலகாக இல்லாத குரல் கணியிருப்ப காய் விவர்ந்தச்சு என்று சொன்னான். நின்று நிலங்குளிரும் மோல்வாரே மோல்வார் மற்றவரெல்லாம் உடக்காச்ச வந்து சாவாரே சாவார். தோன்றின் புகழ் இது என்ன என்ன பொருள் எங்க அப்பா எங்க ஐயா தோன்றின் புகழோடு தோன்றாதனால் தோன்றடி தோன்றாமே நன்றி என்று சொன்னானே. பெருமைக்கும் என சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல்லுந்தான். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னால யாதனில் யாதல் நீங்கியா நோதல் அதனில் அதல் நிழல். எவ்வளவு அழகான பேச்சு, எவ்வளவு சிறப்பு. நீங்க உதடு ரெண்டு ஒற்ற குரல் சொன்னா நான் உதடு ரெண்டு ஒட்டாத குரல் சொன்னீங்க. உதடு உதடு ஒட்டாத குரல். யாதனின் நீங்கிய நோதல் அதனின் நில அப்படின்னா ஒருவன் எந்த பொருளில் இருந்து பற்றை விடுகின்றானோ அந்த பற்று விட்டுட்டானா அவனுக்கு அந்த பொருள் இருந்து ஆசை துன்பம் பட மாட்டான் அப்படின்னு சிறப்பு. சரிங்க சாமி, ஒரு மாதிரி கிளம்புது பாம்பு. உங்களை பத்தி விசாரிச்சுட்டேன். என் பேரு வீரத்தேவன், அப்பாவே நம்பிராஜன், அம்மாவே நங்கை மோனி. ஓ, நம்பியின் மகனோனி? மகனோனி இல்ல மகன். ஆச்சரியத்தோட கேட்கிறேன். தலையில என்ன வடச்சட்டியை கவுத்திருக்கீங்களா? நம்பி தாய் நங்கை மோனி கூட பிறந்தது மேல 3 கீழே 3. மேல 3, மூத்தவங்க 3 பேரு, இளையவங்க 3 பேரு. இப்ப நீங்க நடுவுல எத்தனை ஆண்பால் எத்தனை பெண்பால்? மேல 3 ஆண்பாலா? 7 பேரும் ஆண்பால் தாயா, சீம்பால் கிடையாது. ஏதோ ஒரு பெண்கள் இருக்கிறார்கள் என்று ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார்கள். என்ன தவறு செய்தார்கள்? என்ன தவறு செய்தார்கள்? என்ன தவறு செய்தார்கள்? என்ன தவறு செய்ய உள்ள இருக்காங்க? அவர்கள் உள்காவல், நான் வெளிக்காவல். அப்படி சொல்லியா? அவர் உள்காவல், நீங்க வெளிக்காவல். எதுக்கு காவல்? திணை. என்ன திணை? கருந்திணை செந்திணை. இருத்தினையா? இருத்திணை. இருத்தினையான்னு கேட்டேன். நல்லா இருத்திணை. கருந்தினையா இருக்கு செந்தினையா இருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை எங்க குல கடவுளுக்கு. ஏன் செந்தினைய குல கடவுளுக்கு படைக்கிறீங்க? செந்தினை எதுக்கு படைக்கிறாங்க? கேட்டுக்கிறது இல்லையா? அப்பாட்ட கேட்கறது இல்லையா? ஏன் படைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்பா செத்து போயிட்டாரு. அப்பா செத்து போயிட்டாரா? அட நாராயணன் நாராயணன் நாராயணன், உங்க அப்பா சொல்லிதானே நீங்க வந்தீங்க? எங்க அப்பா சொல்லி இல்ல, ஆதிஸ்வரன் எங்க நாடகம் கொடுத்தாரு, வந்தேன். இது புரட்டி விடுறீங்க. சரி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. வள்ளின்னு பேருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. என்ன காரணத்தினால வள்ளி? அதுக்கு பேரு, நானும் எங்க அப்பா ஓட்டைக்கு போனோமா, அதே கடந்த அழகுத வேட்டைக்கு போனோம். வள்ளிக்கிழங்கு தோண்டியத்துல பள்ளம். சரி, எல்லா குழந்தையும் எப்படி கத்தும்? ரூவா ரூவாண்டு கத்தும். குவா குவாண்டு கத்தும். இந்த குழந்தை மட்டும் குகா குவாண்டு கத்தும். குடத்தில் பிறந்ததால் குடமுனி என்று பேரு. அசுவம் என்றால் குதிரை, குதிரை முகத்தோடு பிறந்ததால் அசுவத்தாள் என்று பேரு. மகிஷம் என்றால் எருமை, எருமை முகத்தோடு பிறந்ததால் மகிஷாசுரன் என்று பேரு. கர்ணம் என்றால் காது, காதலை குண்டலத்தோடு பிறந்ததால் கர்ணன் என்று பெயர் இருந்தது. இன்ன காரணத்திற்காக இன்னொரு வைப்பது போல் அயோத்தியில் பிறந்ததால் அயோத்திராமன் என்றும், சீதை பிறந்ததால் சீதாராமன் என்றும், எல்லாவற்றில் வெற்றிடுவதால் ஜெயராமன் என்றும், ராவணாதி ராமச்சந்திரன் அழித்து கடைசியில் பட்டாபிராமன் என்று ராமனுக்கு பல நாமங்கள் உண்டு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதுல மற்ற மகிழ்ச்சி. உங்க தங்கச்சியை பார்க்க நினைக்கிறேன். தங்கச்சிக்கு முன்னாடி உங்களுக்கு ஆளா? ஆமா. குப்பையில கிடக்கிற கொட்டாங்குச்சி கடை, அது பாட்டுல ஒண்ணு கோத்துக்கிட்டு தானே கிடக்கு. குப்பையில கிடக்கிற கொட்டாங்குச்சியில ஒண்ணு ஒருத்தா நல்லா இருக்கு. கண்டதுல ஒருத்தர் கேட்க கூடாதுல்ல. வாமா ஸ்விஃப்ட் சப்பட்ட அந்த பிள்ளைக்கு சப்பாட்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல உருண்டையாத்தே இருந்துச்சு, அடிச்சு சப்பட்டே. அப்படியா? என்ன காரணம்னா, நீங்க இருக்க உங்க ஊர் சம்பட்டி அடியில ஃபேமஸ் ஆம்ல. ஆமா, எங்க நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. யாரு? இல்ல, தெங்குமணி. தெங்குமணியா? பிரம்மா புட்டு குத்துறவர். பிரம்மா புட்டு குத்துறவரா? பிரம்மா புத்துற அந்த 100 கிராம் பிரச்சனை. எதுக்கு வந்தாரு? ஆசீர்வாதம் வழங்க. நான் வாங்கிட்டேன். நான் வாங்கலையே. இந்த கூப்பிடுறேன், வாங்க சாமி. யோ, சாமிக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தியா? நான் கொடுத்துறவா? நல்ல ஒரு பாட்டு, சாமி பாட்டு. ஆளான தாமரை என்னமோ கேட்க போறான்னு நினைச்சேன். நான் உள்ள ஆளான தாமரை
நல்ல ஆசை. ஏம்மா, ஆ, மொத்தம் 300 கிராம் வச்சிருக்க. அங்க 100, இங்க 100. சாமி பெண்ணே, சாமி ஓ பெண்ணே, நீ செய்ய, அப்ப நான் வீட்டுக்கு போவேன். இவளெல்லாம் open ன்னு சொல்லு. நன்றாக ஆடியும் காட்டினாய், நன்றாக பாடியும். ஆமா இந்த ஆளு முன்னாடி காய போடாதுன்னு சொன்னல, பாடிய பார்த்திருக்காரு. நான் எதை சொல்றேன், நீ எதை சொல்றேன்? அது இட்லி அவிக்கிறது. ஆட்டம் ஆடியும் பாட்டு பாடியும் ஒரு வெற்றி இருக்கின்றீர்கள். உங்க ஆட்டத்தை கொஞ்ச நேரம் பார்க்கலாம் நினைக்கிறேன். எங்க குலப்பண்பாடு தானானா 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 தானா தானானா 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 உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? ஏன் உசுரே உன்னை நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? உசுரே உன்னை நானும் மறக்க முடியுமா? தானானா 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 பள்ளி கூட போய் பாதியிலமா கட்டடிச்சு வருவோம். எண்ணிக்க நாங்க கொஞ்சம் பறித்து வருவோம். பள்ளி கூட போய் பாதியிலமா கட்டடிச்சு வருவோம். எண்ணிக்க நாங்க கொஞ்சம் பறித்து வருவோம். கூட்டமாக சேர்த்து நாம மீது உடைச்சதோ. பச்சரிசி குத்தமல்லி நாங்க கேட்கல. கூட்டமாக சேர்ந்து நாம மீது உடைச்சதோ. கையில கெளுத்து மீன் குத்துன சின்ன கதறி எழுததோ. நாங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு தலை வள்ளி பார்க்க துணியை வச்சு சுவாசிக்கிறீங்க. உனக்கும் சாமிக்கும் ஒரே மாதிரி இருக்கு. என்ன நினைச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டியாக்கோ? தங்கச்சி வள்ளிக்கண்ணு, அம்மா வாடா. வாங்கம்மா. தங்கச்சி அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. போய் சாமியார் கிணத்துல விழுந்துடாம. யோ ஏய்யா பாவத்தை அவர் இப்படி ஓட வச்ச? ஏமா கொஞ்சம் நல்ல பாடு. அவசரத்துல ஆடுனா நீ பக்கத்துல வர வேணாமா? உன் பக்கத்துல நிக்கிறேன். என்ன நினைச்சு அவரை கண்டுபிடிச்சிட்டியாக்கோ? மன்னவனே மன்னவனே அழகிட்ட தென்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி தரவா தரவா. மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. உன்னை நினைச்சுதான் நான் இதமுதான்
அன்பு சகோதரி. சிரிச்ச முகமா அந்த பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? ஒரு சில பிள்ளைங்க உம்முன்னு இருக்குங்க. இது சிரிச்ச முண்டை. நல்ல பிள்ளை. கையில ஊக்கு தோதா வச்சிருக்கேன் பாத்துக்க ப்ரோ. வாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு குடும்பத்துக்கு வர்ற புள்ள சிரிச்ச முகமா சீதேவியா இருக்கணும்னு. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நாளை பின்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னன்னு மூஞ்சி எப்படி வைக்கிற சகிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு சங்கத்துக்குள்ள நுழைஞ்சாலும் எஸ் சாமியை தூக்கிட்டா. எந்த சாமியா? அவருக்கு 100 வயசாச்சு இறந்துட்டாராம். நீ இருக்கிற நான் நுழைஞ்ச இடத்த பாரு செல்வம் செழிக்கும். அதனால ஒரு பொம்பளை பிள்ளைய பார்க்கும்போது சிரிச்ச முகமா சீதேவியா இருந்தா குடும்பத்துக்கு சரி வரும் சொல்லுவாங்க. நல்ல பிள்ளைமா. இந்த பிள்ளை குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையாச்சு. சரி என்ன விஷயம் என்ன கூப்பிடுங்க? நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. சுவாமியார் எப்பேற்பட்ட சுவாமியார்? பிரம்மா வலது தொடையிலிருந்து தோண்டி வித்தவர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாரா? கலைவாணி மைந்தர், பிரம்மாவின் புத்திரர், ஈரலை பயிலான லோக சொல்லப்படுவர், வீணாகர பிரியர் அப்பேற்பட்டவர் நம்ம இடத்திற்கு தங்களை கண்டாரா? கண்டார். ஆசீர்வாதம் பெற்றீர்களா? நான் பார்க்க வேண்டும் அல்லவா? ஆசீர்வாதம் பெற வேண்டும் அல்லவா? அழைக்காதீர்கள் அண்ணா. இந்த வாங்க குசுவாமி. அப்படி சொல்லக்கூடாது அண்ணா. சோமபானம் சுராபானம் தெய்வலோகத்தில் எல்லாம் அப்படித்தானே சொல்வார்கள். ஏய் நீ அடி வாங்கிறாம தங்கச்சி நான் இருக்கேன். இந்த சோழி செய்யறவள வச்சுக்கப்படாது. எச்சரிக்கிறேன் உங்களை. சுவாமிக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேன். வந்து நில்லுங்க. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினார். ராகவனே ரமணா ரகுநாதா எனக்கு முன்பதாக
அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றது எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களே என் இருப்பிடம் தேடி வந்த எனதுடன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மிற் பெறுகிற தாமர ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் என்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கும் நல்லாசை கூறுங்கள் சுவாமி. அண்ணே உங்கள் இருவருக்கும் என்ன வேண்டும்? இந்த 1 மணி நேரத்துக்கு இந்த பிள்ளைய புற்றா என்னைய பாம்பா படைங்க. அப்படியே ஆகட்டும். அப்படியா? அந்த புத்துக்குள்ள போய் படுத்துக்கிறேன். அப்படியே ஆகட்டும். ஆமா, நீங்க இடையில முட்டை கொண்டு வாங்க. சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். அண்ணே பாலு மருமக மரத்தில்